எங்களை இந்த 5 கடமையும் ஞாபகப்படுத்துது. இஸ்லாம் என்ற கட்டிடம் 5 தூண்களின் மீது கட்டப்பட்டிருக்கின்றது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸகாத் வ ஸௌமி ரமலான் வ ஹஜ்ஜில் பைத்னு சொல்லி 5 கடமையையும் ஞாபகப்படுத்துது. இப்ப நாங்க இந்த பள்ளிவாசல்ல தூண்களை பார்க்கிறோம். இந்த தூண்களை கீழே பேஸ் போட்டிக்கிறாங்க. எனவே எங்கட இந்த கட்டிடத்தை தாங்கிக்கிற இந்த அடிப்படையான விஷயம். அப்ப 5 தூண்களின் மீது எங்கட மார்க்கம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது என்றால், நீங்க பார்க்கிற இந்த தூண்கள் ஒரு சமனான சக்தியோட ஒரே மாதிரி இல்லைண்டா அந்த கட்டிடம் ஒழுங்கான கட்டிடமா இருக்காது. எனவே இஸ்லாம் என்ற கட்டிடத்துக்கு 5 தூண்கள் இருக்கின்றது என்றால், வெறும் கலிமாவும் தொழுகையின் நோன்பு மட்டும் நல்ல தூண்களாக இருந்து, ஹஜ் என்ற ஜக்காத் என்ற 2 தூண்கள் மட்டும் மோசமான நிலையில் இருக்கும் என்றால் அந்த கட்டிடம் ஒரு நல்ல கட்டிடம் அல்ல. எனவே இஸ்லாம் என்ற கட்டிடத்தின் 5 தூண்களையும் பலப்படுத்துகின்ற அந்த மனிதர்கள் யாருண்டா நாங்க எல்லாரும் தான். ஏன்னா இந்த 5 கடமையும் கலிமா, தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இந்த 5 கடமையும் ஃபர்ல ஐன். ஃபர்ல கிஃபாயா வேற இருக்குது, எங்களுக்கு தெரியும். ஃபர்ல கிஃபாயா பொது கடமை, எல்லாருக்கும் கடமை, எல்லாரும் செய்யணும். குறிப்பிட்ட போதுமான அளவு மனிதர்கள் அந்த கடமையை செஞ்சா எல்லாரோட கடமையும் நீங்குது, அவ்வளவுதான். இது ஃபர்ல கிஃபாயா, நாங்க தனியா வேறையா பார்ப்போம். ஃபர்ல ஐன் என்று வருகின்ற போது தனிப்பட்ட முஸ்லீமான ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீதும் கடமையான இந்த கடமைகள் தான் ஃபர்ல ஐன். இதுல 5 கடமை. அப்படி இருக்கிற நேரம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்க நிறைய பேர் 3 எங்களோட கடமையா எடுத்துக்கிறோம். கலிமா, தொழுக, நோன்பு. மற்ற 2 ஜக்காத்தும் ஹஜ்ஜும் இது எங்களோட கடமை இல்லையா? ஏன்னா அது பணக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி போல பாஸ் பண்ணிட்டு நாங்க தப்பிக்க பார்க்கிறோம். இல்ல, கலிமா சின்ன முஸ்லீம் தொழணும், தொழுகிற முஸ்லீம் நோன்பு பிடிக்கணும். அந்த 3ஐயும் செய்யற முஸ்லீம் ஜக்காத் கொடுப்பவனாக மாற வேண்டும், ஹஜ் செய்பவனாக மாற வேண்டும். அப்படின்னா கலிமா சின்ன முஸ்லீமுக்கு உடனடி கடமை தொழுகையும் நோன்பும். இலக்கு தரப்பட்ட கடமை, டார்கெட் தந்திக்குது. மரணிப்பதற்கு முன்னர் ஹஜ்ஜை நிறைவேற்றியவனாகவும் ஜக்காத்தை கொடுத்தவனாகவும் மரணித்தல் என்பது எங்களுக்கு தந்திக்கிற டார்கெட். எனவே ஒரு முஸ்லீம் இந்த 5 கடமையும் செய்யாம மௌத்தாகிறதுக்கு வெட்கப்படணும், மரணிக்கிறதுக்கு வெட்கப்படணும். ஏன்? அல்லாஹு தாலா ஈமான் கொண்ட எனக்கு 5 கடமையை தந்திக்கிறான் உலகத்துல தான். மௌத்துக்கு போயிட்டு மௌத்துக்கு போறவு பின்னர் செய்யற கடமை இல்லை. எனவே உலகத்துல நிறைவேற்ற இந்த கடமையை, அல்லாஹ் தந்த இந்த கடமையை நிறைவேற்றாம மறுமையில அல்லாஹு தாலாவை நான் சந்திப்பதற்கு வெட்கப்பட வேண்டும். அப்படின்னா என்ன? நான் கலிமா சொல்லிக்கிறேன், தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன்டா எனக்கு அடுத்த டார்கெட் வந்துடும். ரைட், நான் எப்ப ஹஜ் செய்யறேன். எனவே ஹஜ்ஜுக்காக என்னை தயார்படுத்துதல், அதுக்காக எப்படி சல்லி சேர்க்கல, எப்படி ஹலாலா சம்பாதிக்கிற, ஹஜ்ஜுக்கு எவ்வளவு போகுது. எனவே இந்த டார்கெட் பண்ணி ஹஜ்ஜுக்காக என்னை தயார்படுத்துவது என் அடுத்த கடமை. ரைட், நான் ஜக்காத் கொடுக்கணும். எனவே ஜக்காத் கொடுக்கணும்னா நான் எவ்வளவு சம்பாதிக்கணும். அப்ப அந்த ஜக்காத் என்ற கடமையை நிறைவேற்றணும் நான் மௌத்துக்கு முந்தி. எனவே என்ன நான் எப்படி தயார்படுத்துற? இப்படியான மனிதர்களை உருவாக்குவதுதான் இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள். எனவேதான் கலிமா சொன்ன முஸ்லீம், தொழுகிற முஸ்லீம், நோன்பு பிடிக்கிற முஸ்லீம் பிச்சைக்காரனா வாழ்றதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கல. அவன் கண்ணியமாக வாழ வேண்டும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், அடுத்தவர்களுக்கு கொடுப்பவனாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களிடம் கையேந்துகின்ற மனிதனாக வாழக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்ற கண்ணியம். தொழுகின்றவன் கை நீட்டக்கூடாது, நோன்பு பிடிக்கின்ற அந்த முஸ்லீம் அடுத்தவனை நம்பி வாழக்கூடாது, தன்னுடைய சொந்த காலிலே இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய போதனை. எனவேதான் மதிப்புக்குரிய அல்லாஹ்